குயிலே குயிலே, தண்ணி வச்சதை நானே காட்டி குத்துரும் போல இருக்கு. கிளியே சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். ஏன் நான் உங்ககிட்ட விளையாட கூடாதா? நம்மள விளையாடுன சின்ன பாப்பா, நம்மள அறிவாளி பெரியாள் கையல். ஆமா ஆமா, மோகம் 30 நாள், ஆசை 60 நாளும் சொல்லுவாங்க. இன்னைக்கு 65வது நாள். ஆளை விடு. ஆமா, என்ன ஒரு மாதிரி நாத்தம் அடிக்குது? எலி செத்து போயிருக்கோம். அது இல்ல, பாட்டில் நாத்தம் மாதிரி. பினாயில் பாட்டிலோ? அதெல்லாம் இல்ல, உங்க அப்பா வச்சிருந்த பாட்டில் இருந்து இப்படித்தான் நாத்தம் அடிச்சது. நீங்க குடிச்சிருக்கீங்களா? போய் சொல்லாதீங்க, நீங்க குடிச்சிருக்கீங்க. குடிச்சேன். விஷம். விஷம் குடிச்சீங்களா? ஐயோ, என்னங்க விஷம் குடிச்சிட்டு. விஷம் குடிக்கலன்னு கடைக்கு போனேன். ஓ மூஞ்சி ஞாபகத்துக்கு வந்து பக்கத்து கடையில குடிச்சு வந்துட்டேன். ஏன் குடிச்சீங்க? இத நீ முதல்லயே கேட்டிருக்கணும். என் கூட பிறந்த தங்கச்சி கல்யாணம். கூட பிறக்காத எவன் வேணா கல்யாணத்துக்கு சூட்டு போட்டு வந்துக்கிறான். என்ன கூப்பிடல. அதையாவது வீட்டுக்கு நுழையாத சம்பந்தினா. ஆனா நான் நுழைஞ்சேன். ஏன்? தங்கச்சி பாஸ். எனக்கு எவ்வளவு கவலை இருக்கும். குடிச்சா கவலை எல்லாம் போயிடுமா? மொத்தமா போவாது, இன்ஸ்டால்மெண்ட்ல போயிடும். சரி சரி, இன்னைக்கு குடிச்சது போதும், இனிமே குடிக்கவே கூடாது. இனிமே நான் ஏன் குடிக்கணும்? கல்யாணம் ஆயிடுச்சு. சத்தியமா நாளைல இருந்து நான் குடிக்கவே மாட்டேன். நீ தூங்குமா? தூங்கு. உலகத்திலே பெரிய வேதனை பிரசவம் தான் பெண்கள் சொல்லுவாங்க. ஆனா ஒரு பொண்ணை பெத்து அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்குள்ள அப்பம் படுற வேதனை, அடே அப்பா, 1000 பிரசவத்துக்கு சமம். கல்யாணம் தான் நல்லபடியா நடந்தது இல்ல? கல்யாணத்துக்கு யாரெல்லாம் வந்திருந்தாங்க பாத்தியா? மினிஸ்டர்ஸ், போலீஸ் ஆபீசர்ஸ், நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் ரங்கநாதன். ஒரு சுடுமூச்சி பைய, எங்கேயுமே போக மாட்டான். நம்ம வீட்டு கல்யாணம்னு வந்திருக்கான்ல. மாப்பிள்ளை பாத்தியா? வசதிக்கேத்த குணம், படிப்புக்கு தக்க மரியாதை. நம்ம வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைல மாப்பிள்ள நம்ம பொண்ணை கூட்டிட்டு ஜப்பான், இங்கிலாந்து, அமெரிக்கா போறதா சொன்னாராம். நம்ம பொண்ணு ரொம்ப லக்கி கேர்ள். யார நினைச்சு ஊன் கொட்டிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா புரியுது. அவனே நினைச்சு ஊன் கொட்டினா வாழ்க்கை பூரா முன்னே இருக்க வேண்டியதான்.